ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சனா விலாக்ஸ். கோல்டன் மணி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோ தான் இந்த சேனல்ல பார்ப்பீங்க. உங்களுக்கு இந்த சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், புதுசாக வந்து கோல்டு பேங்கிள் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது எங்கே வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கெஸ் பண்ணியிருக்கீங்க. bmagold.comல அந்த வெப்சைட்டில் தான் வாங்கியிருந்தேன். ஜோதி கரெக்டாக சொல்லியிருக்கீங்க, தேங்க்யூ. அண்ட் பூர்ணிமா, நீங்கள் நிறைய வாட்டி கரெக்டாக நீங்கள் கெஸ் பண்ணுவீங்க, தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் கண்ணன் ஆறுமுகம், நீங்களும் வந்து கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்கீங்க. காயத்ரி, ஷாப்பில் வாங்கலைங்க, நான் வந்து ஆன்லைனில் தான் வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கு வந்து அமுதா, நீங்கள் வந்து 2 வருஷமாக நான் என்ன வீடியோவில் வந்து போட்டிருக்கனோ அதான் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. நிஜமாவே என்ன மாதிரி இன்னொருத்தவங்க திங்க் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ஹாப்பியாக தான் இருக்குது. சேனல் வந்து 2000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே வந்துட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக இது நடந்திருக்காது. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவ்வளோ பேர் வந்து கரெக்டாக சொல்கிறீங்க, ஓகே வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னு. ஏன்னா எங்களாம் வந்து ரெகுலராக கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க எனக்கு நல்லாவே தெரியும், என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸு. ஸோ நான் பீமா கோல்டில் தான் வந்து வாங்கியிருக்கேன், ஓகேங்களா. இப்போ பீமா கோல்டில் என்ன ஆஃபர் இருக்குது, அந்த வலையில் நான் எவ்வளோக்கு வாங்கினேன், பில் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஓகே. இப்போ வந்து என்ன ஆஃபர் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செப்டம்பர் 26 வரைக்கும் வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க. 60% மேக்கிங் சார்ஜில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஃப்ளாட் 25% ஆஃபர் பர் கேரட்டுக்கு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. டைமண்ட் நீங்கள் வாங்கினீங்கன்னா அதுக்கு 25,000 ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இது மோஸ்ட்லி இப்போதைக்கு நம்ம யாரும் வாங்க மாட்டோம் எனக்கு தெரிஞ்சு. எப்போ வந்து 100% ஆஃபர், அதாவது நோ மேக்கிங் சார்ஜ், அங்கே வந்து வேஸ்டேஜ்னு போட மாட்டாங்க, மேக்கிங் சார்ஜ் தான் போடுவாங்க, ஓகேங்களா. 100% வந்து அதாவது வேஸ்டேஜே இல்லாமல் எப்போ வாங்குறாங்களோ நான் அப்போ வந்து கொடுக்குறாங்களோ நான் வீடியோ போடுறேன், இல்லை ஷார்ட்ஸ் போடுறேன், அதை வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இன்றைக்கோட கோல்டு ரேட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,218 ரூபா கொடுத்துருக்காங்க பீமா கோல்டில். நம்ம நார்மல் ஷாப்பில் போய் இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரேட் வந்து 10,550. 18 கேரட் ரேட் வந்து 8740. 18 கேரட் வந்து 8218. சில்வர் வந்து 153. பீமாவில் வந்து 120, ஓகேங்களா. இதுதான் வந்து ரேட் கம்பேரிஷன், இன்னியோட மார்க்கெட் ரேட்டும் பீமா கோல்டு ரேட்டும். யாருக்குன்னா அப்படி எதுவும் எமர்ஜென்சி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சில்வர் வேணால் ட்ரை பண்ணலாம், ஓகேங்களா. மற்றதெல்லாம் வந்து நீங்கள் நோ வேஸ்டேஜில் வாங்குறது தான் ப்ராஃபிட்டாக இருக்கும். சில்வருமே நீங்கள் அப்போ வாங்குறது ப்ராஃபிட்டாக இருக்கும். மேபி வந்து ரேட் ஏறி இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்புறமா வாங்கிக்கலாம். இப்போ நான் வாங்கின 2 பேங்கிளோட பில் டீட்டெயில் ஷேர் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு பேங்கிள் வந்து 11.870 கிராம் வந்தது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10,149 ரூபா, ஓகேங்களா. என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த 24ஆம் தேதி மிட் நைட்டில், ஆக்சுவலாக வந்து ஒரு நாள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை, ஐ திங்க் 2021 நினைக்கிறேன். அன்றைக்கி 2 நாளும் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க ஷாப்பில், டி நகர் ஷாப்பில். இதே ரேட்டு வந்து இருந்துச்சு, 10,140 ரூபா இருந்தது ஒரு கிராமு. ஆனால் அப்போ வந்து என்னால் வந்து வாங்க முடியல. என் சிஸ்டர் மட்டும் ஒரு இயரிங் வாங்கியிருந்தாங்க 6 கிராம்ஸ்க்கு. நான் அதை மட்டும் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 24th மிட் நைட் வரைக்கும் வந்து இந்த ரேட் இருந்தது. நான் மார்னிங்கே இருந்து சரி இன்னொரு ஷார்ட்ஸ் ஒன்று போடலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 10,418 ரேட்டை வந்து மாற்றிட்டாங்க, ஓகேங்களா. அதாவது இன்றைக்கி விற்கிற ரேட்டை விட அன்றைக்கி வந்து ரேட் அதிகமாக இருந்தது. ஏன்னா அன்றைக்கி வந்து மார்க்கெட் ரேட் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ ரேட் வந்து ஏற்றிட்டாங்க, ஓகேங்களா. ஆனால் நோ வேஸ்டேஜ், நோ மேக்கிங் சார்ஜ், அந்த இதில் தான் வந்து இருக்குது. நான் ஆர்டர் பண்ணும்போது நான் மிட் நைட்டே நான் ஆர்டர் பண்ணிட்டேன். 10,149 கொடுத்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், சரிங்களா. இப்போ அதோட பில் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ஜுவல்லோட அமௌண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1,20,469 வந்துச்சு. வேஸ்டேஜ் வந்து 24,000 சில்லரை போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 ரூபா போட்டிங்கன்னா 25,000 வந்துடும், ஓகேங்களா. இது வந்து ஆக்சுவலாக டிஸ்கவுண்ட், இது வந்து இங்கே இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நோ வேஸ்டேஜில் வாங்குறோம் இல்லையா, 25,000 வந்து டிஸ்கவுண்ட்டு. இதுக்கு சேர்த்தா ஜிஎஸ்டி போடுவாங்க. ஜிஎஸ்டி வந்து 4,364 ரூபா. ஆனால் ஆட் பண்ணும்போது இது 2 மட்டும் ஆட் பண்ணுவாங்க. இப்போ இது 2 மட்டும் பார்த்தீங்கன்னா 1,24,833 ரூபா வருது, சரிங்களா. இது வந்து ஃபஸ்ட்டு பேங்கிளானது. செகண்ட் பேங்கிள் வந்து 11.820. இப்போ ஜுவல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1,19,961 ரூபா வருது. டிஸ்கவுண்ட், அதாவது வேஸ்டேஜும் வந்து போட்டிருக்காங்க, ஜிஎஸ்டியும் வந்து போடுவாங்க. அதை அங்கே அந்த பில்லுக்கு போட்ட மாதிரி தான் டிஸ்கவுண்ட் வந்து பண்ணிவிடுவாங்க. ஸோ 24,892. வேஸ்டேஜ் வந்து ஜிஎஸ்டியும் வந்து 4,346, ஓகேங்களா. இப்போ இது 2 மட்டும்தான், ஜுவல் அமௌண்ட்டும் ஜிஎஸ்டி மட்டும்தான் ஆட் பண்ணுவாங்க. இது வந்து ப்ரொமோஷனல் ஆஃபர்னு வரும், பில்லு வரும்போது நான் காட்டுறேன் உங்களுக்கு. 1,24,307 ரூபா,
சரிங்களா? இப்போ இந்த 2 அமௌண்ட்ட ஆட் பண்ணீங்கன்னா, ரூ. 2,49,140 இதான் நான் வந்து பே பண்ணியிருக்கேன் அமௌண்ட். 2,50,000 ஓகேங்களா? கிட்டத்தட்ட 2,00,000. டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தமா எனக்கு ரூ. 49,889. நிஜமாவே இந்த அளவுக்கு வந்து எனக்கு ப்ராஃபிட் தான் நான் நெனைப்பேன். பேங்கிள் டிசைன் வந்து எனக்கு அவ்ளோ கிடைக்கல. ஒரே ஒரு எனக்கு வந்து கொஞ்சம் எனாமல் வச்ச லைட்டா எனாமல் வச்ச மாதிரி கொஞ்சம் நல்லா மாடலா வந்து வாங்கணும்னு தான் நெனச்சேன். ஆனா எனக்கு பேங்கிள் டிசைன் கிடைக்காததுனால, நான் வந்து அந்த ஒரே ஒரு பேங்கிள் தான் இருந்தது. என்னோட கை சைஸுக்கு. எனக்கு ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, 2.4 இந்த பேங்கில் வந்து 2.4 தான். நான் வந்து 2.6 வந்து வாங்குனா கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா போட கழட்டும்போது கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு நெனச்சேன். 2.6ல பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த ஒரு எனாமல் வச்ச பேங்கிள் தான் இருந்தது. வேற ஆப்ஷனே இல்லாம நான் அதுதான் வந்து ஆர்டர் பண்ணேன். மத்த பேங்கிள்லாம் பார்த்தா எனக்கு அவ்ளோ வந்து புடிக்கல. ஸோ நான் அதான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பேங்கில் வரும்போது கண்டிப்பா நான் அதுக்கான வீடியோ போடுறேன். இத நான் எப்படி பே பண்ணியிருப்பேன் நெறைய பேர் கெஸ் பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலா வந்து பேங்க்ல வந்து ஜுவல் பிளட்ஜ் பண்ணி வந்து வாங்குனீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. என்கிட்ட நகை இல்லங்க. இப்போதைக்கு நான் வந்து பேங்க்ல ஜுவல் வைக்கிறதுக்கு வந்து நகை கிடையாது. நான் எல்லாம் சொல்லியிருக்கேன். நான் எல்லாமே கொண்டு போய் வச்சுட்டேன். புதுசா வாங்குனது, என்கிட்ட இருந்தது எல்லாமே கொண்டு போய் வச்சுட்டேன். அப்ப எப்படி வாங்குனேன்னு பார்த்தீங்கன்னா, என் கசினோட கிரெடிட் கார்டு என்கிட்ட இருந்தது. ஓகேங்களா? அவங்களோட கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி தான் வாங்குனேன். மிட்நைட் தொல்ல பண்ணி ஓடிபிலாம் கேட்டு டார்ச்சர் பண்ணி தான் வந்து வாங்கியிருக்கேன். சரிங்களா? அவங்களுக்கு கிரெடிட் லிமிட் கொஞ்சம் நல்லாவே இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். அதுக்கு எவ்வளோ காசு போடுவாங்கன்னு வேற தெரியல. எதுனா வந்து பெர்சன்டேஜ் எதுனா போடுவாங்களா என்னன்னு எனக்கு ஐடியா இல்ல. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ கிரெடிட் கார்டில வந்து வாங்கினதுனால எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இது வந்து நான் இப்ப எப்படி கட்டுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இப்போ செப்டம்பர் 30 வந்து டெலிவரி ஆயிடும். பேங்கிள் 2மே டெலிவரி ஆயிடும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ செப்டம்பர் 30 டெலிவரி ஆயிடுச்சுன்னா, நான் அப்பயே கொண்டு போயிட்டு பேங்க்ல வைக்கிற மாரி தான் இருக்கும். அதையும் இன்னும் கொஞ்சம் கூட நகை மலையில் வந்துரும் பார்த்தீங்களா? அதையும் அது கூட இன்னும் கொஞ்சம் நகையெல்லாம் போட்டு தான் வந்து இந்த காச நான் திருப்பி குடுக்கணும். ஓகேங்களா? ஆம். அந்த நகையும் வந்து நானு டெய்லி வியர் பண்ற இது மட்டும் தான் வச்சுட்ருக்கேன். ஜுவல்ஸ் மட்டும் தான் வச்சுட்ருக்கேன். மத்தபடி நானு பாப்பா நகையிலயும், என் ஹஸ்பண்டோட செயின்லயும் கை வைக்க முடியாது. பிரச்சனை தான் வரும். ஏன்னா, நான் பண்றது எதுக்குமே வந்து எங்க வீட்ல நான் வந்து ஷேர் பண்ண மாட்டேன். நான் தனியா தான் பண்ணிட்டு இருக்கேன். அ அவங்க வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. திட்டுவாங்க, "எதுக்கு பண்ற? தேவையில்லன்னு" சொல்லிட்டு. ஸோ நெறைய ரீசன்ஸ்லாம் இருக்குது. அவங்களுக்கு அந்த சேவ் பண்ற மைண்ட் செட் அது இதுன்லாம் கிடையாது. அ எதுக்கு தேவையில்லாம ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லாம தான் பண்ணிட்டு இருக்கேன். அதனால என்னோட நகையிலேயே எதனா வந்து மாத்தி, மாத்தி இது பண்ணி தான் வந்து வச்சு ஆகணும். வேற வழி கிடையாது. ஸோ இப்படி தான் வந்து நான் வந்து அந்த பேங்க்ல நான் வைக்க போறேன். வளையல் வந்தக்கப்புறம் தான் எனக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வைக்க போறேன். இதுக்கு மேல நான் என்னென்ன நகை வைக்க போறேன் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே கிடைக்கும். ஸோ நான் வளையல் வந்தக்கப்புறம் நான் அந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்றேன். இப்போ நான் டெய்லி யூஸ் பண்றேன் இல்லையா பேங்கிள். அத பத்தி உங்ககிட்ட சொல்றேன். நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோவா நான் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லயும் வந்து குடுக்குறேன். ஓகேங்களா? இந்த வளையல் தான். இது இந்த கையில இருக்க இன்னொரு கயிறு இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையிலருந்து எங்க அம்மா வாங்கிட்டு வந்தாங்க. கிரிவலம் போவாங்க அம்மா மந்த்லி. அப்போ வந்து வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ, அதனால நான் எப்பவுமே கட்டிட்டு இருக்கேன். அது கூட பார்த்தீங்கன்னா, இந்த வளையல் வந்து நம்ப மாட்டீங்க 4 கிராமுக்கு கம்மி தான். ஓகேங்களா? 4 கிராமுக்கு கம்மியான வளையல். ஆனா, நிஜமாவே வந்து சூப்பரா இருக்குங்க. நான் வந்து இவ்ளோ எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. நல்ல வெயிட்டு, நல்லா உழைக்குதும். எதுவுமே வந்து வளையிறது அந்த மாரி எதுவுமே இல்ல. பாருங்க, பார்த்தா உங்களுக்கே தெரியும். இந்த இடத்துல மட்டும் ஒரு மாரி இருக்கா? இது வந்து அந்த இது ஒட்டுவாங்க இல்லையா? அந்த ஹால்மார்க் சிம்பல் ஒட்டுவாங்க இல்லையா? அந்த இடம். இது வந்து போன வருஷம் வாங்குனது. 1 இயர் ஆகுது. 1 இயரா வந்து நல்லாவே வந்து உழைக்குது. நான் அந்த வீடியோ வந்து லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். யாருன்னா டெய்லி வியர் பண்ணணும். ஆனா அது வந்து பேங்கிள் வந்து அடகு வைக்க முடியாது. அது மட்டும் நான் சொல்லிடுறேன். பேங்க்ல அடகுலாம் வைக்க முடியாது. நம்ம டெய்லி கையோட போட்டுக்கலாம். ஓகேங்களா? அந்த மாரி டெய்லி யூஸ்க்கு நிஜமாவே சூப்பர் பேங்கிள் இது. அ கோல்டு விக்கிற விலைக்கு இது வந்து இது வந்து 2 சவரன் வந்துச்சு ஃபுல் வெயிட் பார்த்தீங்கன்னா. ஆனா அவ்வளோலாம் நம்மளால வாங்க முடியாது. இது 4 கிராமுக்கு கம்மி தான். ஓகேங்களா? 3 கிராம்லேருந்து 4 கிராமுக்குள்ள தான் இருக்கும். ஸோ, அதனால இந்த மாரி வளையல் வாங்கிட்டு நம்மளால வாங்கி போட்டுக்கிட்டோம்னா, ஒரு கோல்டு போட்ட மாரியும் இருக்கும். அதே நேரத்தில நல்லா ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரியும் இருக்கும். நம்மளுக்கும் வந்து எதனா இடிச்சிருமோ, எதனா ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டாம். ஓகேங்களா? ஸோ, அதனால தான் சொல்றேன். அ இந்த பேங்கிள் வந்து நிஜமாவே நல்லா தான் இருக்குது. நான் எங்க வாங்கியிருக்கேன், எவ்வளோ பெர்சன்டேஜ் குடுத்து வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறேன். வேணுன்றவங்க அத கிளிக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் வேணும் அப்படின்னா, சஞ்சனா விலாக்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சினா ப்ளீஸ் சேனலுக்கு ஹைப் கொடுங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். நிறைய பேர் பார்க்குறீங்க, சேனலை லைக் பண்ணுறீங்க, ஆனால் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகலை. ஸோ ப்ளீஸ் ஹைப் கொடுங்க. அப்போ தான் யூடியூப் வந்து நிறைய பேர் கொண்டு போயிட்டு காட்டும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய், டேக் கேர், ஹாப்பி சேவிங்ஸ்.